கன்னடர்களுக்கு 100% வேலை வழங்க வகை செய்யும் மசோதா நிறுத்தி வைப்பு. அதிருப்தியில் உள்ள ஐடி நிறுவனங்களுக்கு ஆந்திரா அழைப்பு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் வினாடிக்கு 55,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்வு. நீலகிரி மாவட்டத்தில் இடைவிடாது கொட்டும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்க எச்சரிக்கை. கோவை மாவட்டத்தில் இன்று கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. வால்பாறை வட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பெண் வழக்கறிஞர் உள்ளிட்ட மேலும் 3 பேர் கைது. தலைமறைவான பாஜக மாவட்ட மகளிரணி செயலாளருக்கு வலைவீச்சு. சென்னையில் வரும் 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை 55 மின்சார ரயில்கள் ரத்து. பராமரிப்பு பணி காரணமாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தை மாற்ற வலுக்கிறது எதிர்ப்பு. கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டு அதிமுகவுடன் இணைந்து திமுக தோழமை கட்சிகள் அமைதி ஊர்வலம். மீண்டும் தக்காளியின் விலை கிடுகிடு உயர்வு. வரத்து குறைவால் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க ஒன்றிய அரசு மறுப்பு. ஒன்றிய அரசின் செயலுக்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு. தெலங்கானாவில் 2 லட்சம் ரூபாய் வரை விவசாய கடன் தள்ளுபடி. முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஓமனில் எண்ணெய் டேங்கர் கவிழ்ந்த விபத்தில் 8 இந்தியர்கள் உட்பட 9 பேர் பத்திரமாக மீட்பு. எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.